ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம். இந்த கிரக அமைப்பில் நீங்கள் எதில் பிறந்திருந்தாலும் சரி, பௌர்ணமி திதியிலிருந்து அமாவாசை திதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்கா நீங்கள் பிறந்தது தேய்பிறை திதி ஆகும். அமாவாசை திதியில் இருந்து பௌர்ணமி திதிக்குள்ளே, அதாவது நாளைக்கு பௌர்ணமி அப்படின்னாக்கா இன்றைக்கி, அதாவது 14 நாளுக்குள்ளே பிறந்திருந்தீங்கனாக்கா நீங்கள் பிறந்தது வளர்பிறை திதி ஆகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் பிறந்தது வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியான்னு சொல்ல முடியும். வளர்பிறை திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பிக்கும். பௌர்ணமி திதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்கா நீங்கள் பிறந்திருக்க திதி பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை திதி ஆகும். பௌர்ணமி திதி மறுநாளில் இருந்து அமாவாசை திதிக்கு முன்னாடி இந்த 14 நாள் 13 நாளில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்கா நீங்கள் பிறந்தது தேய்பிறை திதியாகும். பொதுவாக ஜாதக பலன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த ராசியில் இருக்குது, சூரியனை அடிப்படையாக வச்சு தான் பார்த்திங்கன்னா லக்னத்தை கணிக்க முடியும். லக்னம் தெரிஞ்சால் தான் ஜாதக பலனை தெரிஞ்சிருக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியா அப்படிங்கிறது தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிறந்திருக்கிறது வளர்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியான்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னாக்கா ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் எந்தெந்த ராசியில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.